இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 34 அதிகாரம் 1வது வசனம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இங்க சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அதான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறதுனால அவர் எல்லா இக்கட்டிலிருந்தும் அவர் நீங்களாகி ரட்சிக்கப்பட்டார்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா. அவர் எப்பொழுதும் தேவனை முன்னிறுத்தி ஓடினார், எப்பொழுதும் துதிக்கிறவராய் காணப்பட்டார். அதான் சொல்கிறார், எக்காலத்திலும் நான் தேவனை ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி என் வாயில் இருக்குன்றார். கர்த்தரை நாம் துதிக்கிறவர்களாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் துதி செய்ய தொடங்குனீங்கன்னா உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடையெல்லாம் விலகி போகும். ஏன்னா தாவீதுக்கு அநேக சத்துருக்கள், எதிரிகள் அவரை துரத்தி கொண்டே இருக்கும் போதெல்லாம் அவர் தேவனை மாத்திரமே தன் வலது பாரிசத்தில் வச்சிருந்தார் இல்லையா. அவர் வல பக்கத்தில் அவர் இருந்ததுனால நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லைன்னே சொல்கிறார். தேவனை துதித்து கொண்டு இருந்ததுனால அவருடைய எல்லா இக்கட்டிலிருந்தும் தேவன் அவரை நீங்களாகி ரட்சித்தார்னு பார்க்குறோம். 1 தெசலோனிக்கர் 5:18 பாருங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எந்த ஒரு காரியத்தை நாம் செய்யும் பொழுதும், நம்ம ஒரு விண்ணப்ப ஜபம் வைக்கும் போதும் தேவனை துதித்து ஸ்தோத்தரித்து அந்த விண்ணப்ப ஜபத்தை நம்ம வைக்க வேண்டுமா? அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. கொலேசியர் 3:17 பாருங்கள், வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிங்கள். வார்த்தையினாலும் கிரியையினாலும் நாம் எதை செய்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி செய்வது. அதே போல் பிதாவாகிய தேவனை அவரை முன்னிலை கொண்டு நாம் ஸ்தோத்திரம் செய்கிறவர்களாக காணப்படணும். அப்போ நம்ம துதி செய்து நாம் வைக்கிற விண்ணப்ப ஜபங்களுக்கு தேவன் நிச்சயமாக நமக்கு பதில் தருவார். சங்கீதம் 145:1-2 வசனத்தில் பாருங்கள், ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். நாடோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். இன்னைக்கு நாமகள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, தேவ நாமத்தை நாம் துதிக்கிறவர்களாக இருக்கணும். தேவ நாமத்தை நாம் சொல்லி சொல்லி துதிக்கும் போது தேவனுடைய கிருபையும் வல்லமையும் நம்மை சூழ்ந்து கொள்ளும். ஒவ்வொரு நாளும் அவர் கிருபையை வேண்டி நாம் தேவனிடத்தில் கேட்கணும். அப்போ எப்போ அது கிடைக்கும்? தேவனை நீங்கள் துதிக்கும் பொழுது தான் அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் உன்னதர், அவர் உயர்ந்தவர், அவர் பரிசுத்தர், அவர் நீதி உள்ளவர்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா. அவர் சத்திய தேவன். கர்த்தருடைய நாமத்தை தாவீது எப்படி துதிக்கிறார்னு நீங்கள் சங்கீதம் 18:1 எடுத்து பாருங்கள். கர்த்தரை என் கோட்டை, என் துர்கம், என் அடைக்கலம், என் இரட்சண்ய கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலமேன்லாம் சொல்லி தேவனே அவர் துதிக்கிறார். இதெல்லாம் தான் அவருடைய நாமம் இல்லையா. யெகோவா என்பதும் அவருடைய நாமம். அப்படி நாம் தேவனுடைய நாமங்களையும் அவருடைய செயல்களையும் அவருடைய கிரியைகளையும் நாம் சொல்லி சொல்லி துதித்து நாம் தேவனை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் தேவன் நம்மை மகிமைப்படுத்துவார், நம்மை உயர்த்துவார். அதுதான் இந்த ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதும். நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தேவனுடைய கரம் நம்ம கூட இருந்து நம்மை விடுவிக்க அது வல்லமுள்ளதாக இருக்கிறதுன்னு பார்க்குறோம். எபேசியர் 5:20 வசனம் பாருங்கள், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுது எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து. அப்போ எல்லா காரியங்களிலும் நாம் தேவனை ஸ்தோத்தரிக்கிறவர்களாக இருக்கணும். ஏன்னா நன்றி அறிதல் உள்ளவர்களாக நம்ம தேவனுக்கு காணப்படணும். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ அற்புதங்களை செய்திருப்பார் இல்லையா, செய்து இருக்கிறாரு. நாம் அதை மறக்கவே முடியாது. அப்போ நம்ம என்றைக்கும் தேவனை துதிக்கிறவர்களா, அவருக்கு நன்றி பலி செலுத்துகிறவர்களாக இருக்கணும். தாவீது எப்படி எப்பொழுதும் அவரை துதித்து கொண்டு இருந்தாரோ அதே போல் நாமும் துதிக்கிறவர்களாக இருக்கணும். சங்கீதம் 71:8 சொல்லுது, என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. தேவனுடைய மகத்துவத்தில் நாம் நிறைந்தவர்களாக இருக்கணும். தேவனை எப்பவும் துதிக்கிறவர்களாக இருக்கணும். அவர் வல்லமையை புகழ்ந்து பாடுகிறவர்களாக இருக்கணும். துதித்து பாடுதல் கூட தேவனை மகிமைப்படுத்துறது தான். 2 தெசலோனிக்கர் 2:13 பாருங்கள், கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்பு அடையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொள்ளபடியினால் நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். இங்கே பவுல் அப்போஸ்தலன் தெசலோனிக்க பட்டணத்துக்கு எழுதுகிற நிருபத்தில் இப்படி சொல்கிறார், நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனால். அப்போ நம்ம பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அப்போ சத்திய வசனத்தை நாம் விசுவாசிக்கிறோம், ரட்சிப்பு அடைகிறோம்.
அப்போ ஆதி முதல் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறார். தேவன் எதுக்கு மனுஷர்களை இந்த உலகத்தில் உண்டாக்கினார்? தேவன் மனுஷர்களை தன் துதி சொல்லி வரவே, தேவனை துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் தான் மனுஷர்களை உண்டாக்கினார். எப்படி பரலோகத்திலே தேவ தூதர்கள் சதா காலமும் ஓயாமல் அவரை துதிக்கிறாங்க இல்லையா? கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லி 24 மூப்பர்களும் இல்லையா, இந்த கேருபீன்களாலும் சேராபீன்களாலும் அவர் நிதமும் போற்றப்படுகிற பரிசுத்தமுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் துதியின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் துதிக்கிறது ஸ்தோத்தரிக்கிறதுக்கும் நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். தேவனை துதிக்கணும். ஏன்னா இன்றைக்கி நம்ம உயிரோடு இருக்கிறது, ஒரு நாளை நாம் காண்பதும் தேவனுடைய பெரிதான கிருபை. அந்த கிருபையை கொடுத்த தேவனுக்கு நாம் அதிகாலையிலேயே நம்ம நன்றி செலுத்துகிறவர்களாய் காணப்படணும். நீதிமொழிகள் 29:25 சொல்லுது, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். நாம் தினந்தோறும் கர்த்தரை மாத்திரம் நம்பி ஓடுகிறவர்களாக இருக்கணும். நம்ம மனுஷர் பேரில் நம்முடைய நம்பிக்கையை வேண்டாம். ஏன்னா இன்றைக்கு பூத்து நாளைக்கு மரித்து போகிற புல்லின் பூவுக்கு ஒப்பாக இருக்கிறவன் தான் மனுஷனும். நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரிலே பற்றுதலாக இருப்பதே நலன்னு இருக்குது. அப்போ தேவனை மாத்திரம் நீங்கள் நம்பி இருக்கும்போது அப்போது அவர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே அவர் வைப்பார். சங்கீதம் 147:1 பாருங்கள், கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனாகிய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாக இருக்குதுன்னு இருக்கு. அப்போ துதித்து நாம் அவரை கீர்த்தனம் பண்ணி அவரை பாடுவது, அதுதான் தேவனுக்கு உகந்த காணிக்கை, உகந்த பலி. நாம் கொடுக்குற காணிக்கைகள்லாம் அவருக்கு அவ்வளோ பெரிது கிடையாது. தேவனை நாம் துதிக்கிறோம் இல்லையா, அதுதான் தேவன் நம்ம இடத்துல விரும்புகிறது. அப்படிப்பட்ட துதி செய்கிறவர்களாக நாம் காணப்படணும். ஏன்னா நம்ம அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 16:25 பாருங்கள், இங்கே பவுலும் சீலாவும் தேவனுடைய நாமத்தை அவங்க சுவிசேஷமாக அறிவிக்க போகும்போது அந்த இடத்துல அவங்கள சிறைபிடிக்கப்படுறதை நம்ம பார்க்குறோம். சிறையில் அவங்க பவுலும் சீலாவும் தேவனை துதித்து பாடினார்கள்னு பார்க்குறோம். ஜபம் பண்ணி 25வது வசனம் பாருங்கள், நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டு இருந்தார்கள். சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள்லாம் அசையும்படி பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள்லாம் திறவுண்டது, எல்லோருடைய கட்டுகளும் கழன்றது. அப்போ இன்னைக்கு நீங்கள் துதிக்கும் போது உங்களுடைய கட்டுகள் நுகங்களை கர்த்தர் முறிப்பார் இல்லையா? அபிஷேகத்தினால் நுகம் முறியும்னே இருக்குது. நம்ம மேலே இருக்க மற்றவர்களுடைய பாவ சாப கட்டுகள் நுகங்கள், நமக்கு பாவம் போல நம்ம கழுத்திலே வைக்கப்பட்டிருக்கிற அந்த நுகங்களை தேவன் முறிப்பார், நம் கட்டுகளை அவிழ்ப்பார். எப்போன்னா நீங்கள் தேவனை துதிக்கும் போது அவைகள் எல்லாம் கட்டு அவிழ்க்கப்படும். அப்போ சிறைச்சாலையில் அவங்க சிறையிருப்பை தேவன் விடுதலை ஆக்கினார் இல்லையா? அவங்க கால்களில் கட்டப்பட்ட கட்டுகளை தேவன் விடுதலை ஆக்கினார். அப்போ தேவனை ஜபம் பண்ணி அவங்க துதித்த போது அந்த விடுதலையை நம்ம பார்க்குறோம். ஏன் நம்ம தேவனை துதிக்கிறோம்? தேவனை துதிக்கும் போது அவரிடத்துலேருந்து நன்மையும் ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் இந்த துதி செய்தலானது மிக மிக அவசியமாக இருக்குதுன்னு பார்க்குறோம். தேவனை நாம் எப்படி தொழுது கொள்ளணும் துதிக்கணும்னா சங்கீதம் 29:2 சொல்லப்பட்டது போல பரிசுத்த அலங்காரத்துடனே நாம் கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருக்கணும். நீங்கள் கர்த்தரை துதிக்கும் போது தேவன் உங்கள் காயங்களை ஆற்றுவார். ஏன்னா இருதயம் நொறுங்குண்டவர்களை அவர் குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை அவர் கட்டுகிறார். எப்போன்னா நீங்கள் தேவனை நோக்கி துதிக்கும் போது உங்கள் நுகங்களை எல்லாம் அவர் முறித்து போடுவார். உங்கள் கட்டுகளுக்கு அவர் உங்கள் காயங்களை எல்லாம் அவர் கட்டுவார்னு இருக்கு. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் கட்டுண்டு இருந்தபோது அவங்க தேவனை துதித்து எப்படி விடுதலை ஆக்கப்பட்டாங்களோ, இன்றைக்கும் நாமளும் என்னென்ன பாடுகளில் நம்ம இன்னைக்கு காணப்படுகிறோமோ, நமக்கு விடுதலையே இல்லை, இந்த பிரச்சனைக்கு முடிவில்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு கர்த்தரை நோக்கி நாமும் துதித்து அவரை மகிமைப்படுத்தும் போது, தேவ நாமத்தை நாம் உயர்த்தும் போது, பிதாவாகிய தேவனை நாம் உயர்த்தும் போதும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உயர்த்தும் போதும், துதிகளுக்கு மத்தியில் வாசம் செய்கிற அந்த தேவனுடைய நாமத்தை என்னால் நாம் துதித்து உயர்த்தும் போது கர்த்தர் நமக்கும் பெரிய காரியங்களை செய்வார். ஏன்னா எரிகோ மதில் எதனால் விழுந்ததுன்னு நம்ம பார்க்குறோம். துதித்தனால தான். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அந்த இஸ்ரவேல் ஜனங்களும் ஆசாரியர்களும் அங்கே கடந்து போனாங்க இல்லையா? எரிகோ கோட்டையை 7வது நாள் 7 முறை அவங்க சுற்றி துதித்த பொழுது அந்த எரிகோ சுவர் இடிந்து விழுந்ததை பார்க்குறோம்.
அப்போ இது கானானுக்குள் நுழைய தடையாக இருந்து அப்படிப்பட்ட எரிகோ மதிலை விழுதச் செய்த தேவன் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் எரிகோ மதில் போல், யோர்தானை போல், செங்கடலை போல் எதெல்லாம் தடையாக நிற்கிறதோ அப்போ நம்ம துதிக்கும் போது தேவன் நம் துதித்தலை கேட்டு நமக்கு விடுதலையை கட்டளையிடுவார். சங்கீதம் 50:23 சொல்லப்பட்டது போல, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவைப்படுத்துகிறவனும் தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்னு பார்க்குறோம். அப்போ ஸ்தோத்திர பலியிட்டு தேவனை நாம் மகிமைப்படுத்தும் போது நம் பாதையை தேவன் செவையாக்குவார். ஆமேன்.